நியூ இயர் வந்துருச்சு. இந்த வருஷம் ஒரு நல்ல சைக்கிளா வாங்குறோம். டெய்லி 1 hour சைக்கிளிங் ரைடு போறோம். பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? நல்ல விஷயம் தான். என்ன மாதிரி சைக்கிள் வாங்கினா நல்லா இருக்குன்னு நீங்க எஃபர்ட் போடுறது அதே டயத்துல சைக்கிள் ஓட்டுறப்ப என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு பாடியில் எந்த ப்ராப்ளம் வராம இருக்குன்றத பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். மெயினா பாத்தீங்கன்னா உங்களோட பாடிக்கு சைக்கிள் வந்து கரெக்டா ஃபிட் ஆகுமா, சைக்கிளோட ஹைட், அதோட சீட் பொசிஷன், இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ராப்பர் ப்ரொடெக்டிவ் கியர்ஸ், உங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி ஹெல்மெட், நீ சப்போர்ட், நீ கேப், எல்போஸ்க்கு இந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் கியர்ஸும் ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா சைக்கிள் ஓட்டுறவங்க வந்து கார்னர்ஸ்ல டர்ன் பண்றப்ப வந்து அவங்க ஒரு ஸ்பீடா போய் டர்ன் பண்ணி நிறைய சைக்கிளிங் இன்ஜுரிஸ் வருது. அதாவது சைக்கிள் கீழே விழுந்து சைக்கிள் ஏதாவது அடிபட்டா ஸ்பேர் பார்ட் மாத்திக்கலாம். ஆனா நம்ம உடம்புல ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். இதுவே ரெகுலரா சைக்கிள் ஓட்டுறவங்க, லாங்கா சைக்கிள் ஓட்டுறவங்க, அவங்க வந்து கோல்ஸ் மாத்தி மாத்தி இன்னும் நிறைய டிரைவ் பண்ணணும், இன்னும் ஓட்டணும்னு சொல்லிட்டு பேக் பெயின், நெக் பெயின்லாம் வந்துடும். இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க வந்து எடுத்தோன்னே ரொம்ப பெரிய கோல்ஸ் வச்சுக்காம டெய்லி ஒரு 30 minutes ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 6 monthsக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரே டயத்துல எல்லா எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இந்த வருஷமாவது நியூ இயர் ரெசல்யூஷனை ஃபுல்லா கடைபிடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ரைட் ஸ்மார்ட், ரைட் சேஃப், என்ஜாய் எவ்ரி மைல்.